திருவன்னியரசு, கடந்த காலங்களில் பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் ஒருபோதும் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்கும் அது நிலைப்பாட்டில் இருக்கீங்க. ஆனால் அண்மை காலத்தில் ராமதாஸ் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தும் திருமாவளவன் தெரிவிக்கக்கூடிய கருத்தும் கடந்த கால இணக்கத்தை குறைச்சிருக்கா, இந்த முரண்களை குறைச்சிருக்கா? அதாவது பாமக கடந்த காலங்களில் எடுத்த நிலைப்பாடுகள் விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு சற்றை அள்ளி வீசினார்கள். மருத்துவர் ராமதாஸ் அவர்களே அது குறித்து மிக மோசமாக பேசினார்கள். இளவரசனுடைய சுவாதி இளவரசனுடைய அந்த படுகொலை குறித்து மிக மோசமாக எப்படி நடந்தது என்று எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கிற சேரிகள் கொளுத்தப்பட்டது, அதுக்கு பிறகு எப்படி நடந்தது அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கி இந்த சூழலில் அது ஒரு மிக மோசமான நடவடிக்கைகள். அதை அன்றைக்கு நாங்கள் கண்டித்தோம், அது தனி. அதற்காக இன்றைக்கு அவர் இருக்கிற இந்த நிலையில் இந்த சூழலில் மருத்துவர் அவர்கள் மீது நாங்கள் வன்மத்தை கொட்டுவதற்கு எங்களுக்கு அல்லது நாங்கள் அதுக்கு எதிராக இருக்கிற இடத்துல நாங்கள் இல்லை. இன்றைக்கி அவர் மிக தெளிவாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசியதற்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு. என்னை போன்ற கட்சியில் இருக்கிறவங்க என்னன்னா இதை நாங்கள் வரவேற்கிறோம். இது ஒரு இரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை இல்லை ஒரு இணக்கத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அவர் இந்த நிலையில் அவர் சொல்லும் பொழுது எங்களுடைய தலைவர் முன்னாடி சொல்வார், எங்கள் மீது இன்றைக்கு கல்லெடுத்து வீசியவர்கள் நாளை ஒரு நாள் பூக்களை வீசுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த பூக்களை அவர் வீசுகிறாரு. அந்த பூக்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றியை சொல்லுவோம். நாங்கள் இணக்கமாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு அவர்களுக்கு எந்த எதிரான ஒரு நிலைப்பாடு இல்லை. இது தனிப்பட்ட முறையில் தனிநபர் அடிப்படையில் எங்களுடைய நடவடிக்கைகள். இது மருத்துவர் ராமதாஸ் சின்ன குறுக்கீடு. இப்போ இவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு பாமகவோடு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதை வச்சுட்டு நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும் எடுத்தீங்கன்னா விசிகா பாமகவோடு கூட்டணிங்கிற மாதிரி ஆகும். அப்படி எடுக்க முடியாது. அவர் சொன்னதுடைய அர்த்தம் வேறு, அதே தான் திரும்ப அவர்களுக்கும். அப்போ இந்த இடத்துல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த நிலையில் இன்றைக்கி அவர் அவர் மகனோடு முரண்பட்டு இருந்தால் கூட எங்களுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா தந்தையோடு இணக்கமாக போகணும் அப்படிங்கிறது இரண்டு பேரும் வலிமையாக இருப்பதன் மூலமாக சனாதன சக்திகளை நீங்கள் அப்புறப்படுத்தணும். எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பாஜகவை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு. இதில் பாமகவும் அதிமுகவும் இதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை தனிமைப்படுத்தி விடலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு நுட்பமான அரசியல் தான். அப்போ பாமக எடுக்கிற நிலைப்பாடு அப்படிங்கிறது, ஏன்னா கடந்த காலங்களில் நிறையா பாஜகவுக்கு எதிராக சனாதன சக்திகளுக்கு எதிராக மருத்துவர் அவர்கள் மிக தீவிரமாக அவர் போராடி இருக்கிறாரு, அறிக்கையும் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இன்றைக்கி பாமக கொஞ்சம் கொஞ்சமாக செதஞ்சு போகிறதுக்கு காரணம் பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால இன்றைக்கி அவங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பாஜகவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சூழல் மாற வேண்டிய தேவை இருக்குது. பாமக இன்னும் வலிமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அதுக்காக அந்த அவர்கள் மீது இருக்கிற ஒரு நட்புறவு அடிப்படையில் நம்ம சொல்கிறத ஆகா பாமகவோட விடுதலை சிறுத்தைகள் நட்புறவு அப்படிங்கிறது தனி, கூட்டணி உறவு அப்படிங்கிறது தனி. நாங்கள் நட்பாக இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் முரண்படாது, சமூகத்தில் இணக்கத்தை உருவாக்கும். அதனால் இந்த இடத்துல மீண்டும் சொல்கிறோம், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த இடத்துல அவர் எங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறத முன்னெடுக்கிறாங்க. முருக பக்தர்கள் மாநாடு என்ன கோரிக்கைக்காக முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வியாக வைக்கிறோம். அப்போ அதற்கு எந்த பதிலும் இல்லை. மதவெறியை பரப்புவதற்கு மதவெறியை ஊட்டுவதற்கு அவர்கள் செய்கிறாங்க. அதிமுக அது குறித்து எந்த கேள்வியும் எழுப்புவதில்லை. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் ஒரு மதவெறியை ஊட்டி ஒரு மாநாடு நடத்துவது தான் அவங்களுடைய மக்களுக்காக எந்த இடத்துலையும் போராடல. இப்போ எல்லா கோவில்கள்லையும் அல்லது அறுபடை வீடுகளையும் தமிழில் மட்டுமே வழிபாடு அப்படிங்கிறத அவங்க கோரிக்கை வச்சா மாநாடு நடத்துகிறாங்க. அப்படி எந்த மாநாடு நடத்துறதில்ல. இல்லை முருகன் வள்ளியை திருமணம் செஞ்சார், குறத்திய திருமணம் செஞ்சார், சாதி மறுப்பு திருமணம் அவர் வலியுறுத்தினார், சாதி மறுப்பு திருமணம் செய்யுங்கன்னு சொல்லி திருமணம் நிறைவேற்ற போகிறாங்க. அப்படி எதுவுமே இல்லை. அவர்கள் 2020 டிசம்பரில் மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரையை வேல் முருகான்னு சொல்லி அவர் வேலை எடுத்துகிட்டு போனார். இன்றைக்கி 26 வருது, 26க்கு முன்னாடி இதை பண்ணுறாரு. அப்போ இதையெல்லாம் எச்சரிக்கை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் பாஜகவை தனிமைப்படுத்துங்கள், பாஜக ஒரு தீய கட்சி அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குங்கிற அடிப்படையில் நாங்கள் இதை கொண்டு போகிறோம்.